तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுறாரு. அதாவது தை மாதம் 6/19/1/2025 அன்று புதன் மகர ராசிக்கு மாறுதல். அடுத்தது தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 23ஆம் தேதி, அதாவது 5/2/2025 அன்று புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு கிரகநிலையெல்லாம் தை மாதத்தில் இருக்குது. தை மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, பிறர் நலனில் அக்கறை கொண்டு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம். குரு பகவான் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருந்தாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது எடுக்கும் முயற்சிகளுக்கு எல்லாம் வெற்றியாக்குவார். மனதில் புதிய நம்பிக்கை உண்டாகும், செயல்களில் துணிவு ஏற்படும், எடுத்த வேலைகளை முடித்து விடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாய்ப்பெல்லாம் உருவாகும். குடும்பத்தினர் ஆலோசனை உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாதத்தின் முதல் கடைசி வாரத்திலும் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், புதிய வீட்டில் குடி போவீங்க, நேற்றைய கனவு நனவாகும், பணவரவு அதிகரிக்கும், கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றமடையும். பாகியஸ்தான ராகுவால பெரியோரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தின் அருள் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரித்து வருவதால் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலனில் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் அப்படி வந்துட்டு போயிடும். எதிரிகளால் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்துக்கு சில சோதனைகள் உண்டாகும். அனைத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால எப்பொழுதும் வேலையின் மீதான சிந்தனையே ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் உங்கள் மீதான அக்கறையே உங்களுக்கு இல்லாமல் போகும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை கூடும். குடும்பத்தில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். விவசாயிகள் விளைச்சலில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம்தான். அடுத்தது சந்திராஷ்டமம் ஜனவரி 30. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 20, 21, 29, பிப்ரவரி 2, 3, 11, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது பூசம். மனம் சொல்லும்படி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு வேளையிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. சட்டத்திற்கும் நீதிக்கும் புறம்பான செயல்கள் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அது உங்களுடைய அந்தஸ்திற்கு கேள்விக்குறியாக மாறும். இந்த நேரத்தில் மாதம் முழுவதும் லாபாதிபதியான சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த வரவெல்லாம் வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அமையும். தம்பதிக்குள் இணக்கம் கூடும்.
எல்லா பிரச்சனையும் ஒன்று ஒன்றா எதிர்கொள்வீங்க. தொழில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட இந்த மாதம் கூடுதல் அக்கறை தேவை. உடன் பணிபுரிவர்களுடன் வாக்குவாதம் பிரச்சனைகளை வைத்து கொள்ள வேணாம். சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால வேலை பளுலாம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம்லாம் ஏற்பட போகுதுங்க. பணியின் காரணமாக அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். பல வகையிலும் அலைச்சல் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நியரால் உங்களுக்கு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையெல்லாம் ஏற்படும். புதிய வீட்டில் குடிவேறும் பாக்கியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நேற்றைய கனவுகள் இன்னைக்கு நனவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகள் கவனமுடன் செயல்படுவது அவசியம். அடுத்தது சந்திராஷ்டமம் ஜனவரி 31. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 17, 20, 26, 29, பிப்ரவரி 2, 8, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது பைரவரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். அதை பற்றி தான். நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த தை மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம்தான். மாதத்தின் முதல் வாரத்திலும் கடைசி வாரத்திலும் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வேலையெல்லாம் எளிதாக நடக்கும். வரவேண்டிய பணம் வரும். இடம் விற்கிறது வாங்கிறது போன்ற வேலையெல்லாம் உங்களுக்கு லாபம் தரும் விஷயமாக இருக்க போகுது. இந்த தை மாதத்தில் நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுதுங்க. வெளியூர் பயணம் லாபம் தரும். மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருள் சேர்க்கையெல்லாம் அதிகரிக்க போகுது. தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலர் புதிய வாகனங்கள்லாம் வாங்கி போடுவாங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் குறைய போகுது. இருந்தாலும் சப்தமஸ்தானத்தில் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சஞ்சரித்து வர்றதுனால அனைத்திலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம்தான். உடல்நிலையும் ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் கூட போகுங்க. அதனால் நேரத்துக்கு உணவு தூக்கம் இதெல்லாம் போன்றவற்றை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்படாமல் செயல்படுறது தான் உங்களுக்கு உத்தமம். இறை வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்சமான நன்மை ஏற்படும். பெரியோரின் ஆதரவு கிடைத்து அதனால் சங்கடங்களிலிருந்து வெளியில் வர முடியும். நினைத்திருந்த வேலையெல்லாம் இனிமே உங்களுக்கு இனிமையாக நடக்கப் போகுது. வெளிநாடு செல்லும் முயற்சியெல்லாம் இனிமே வெற்றியாக போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. புதிய முயற்சிகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு மாதத்தின் கடைசி படிப்பில் அக்கறை உண்டாகும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாகும். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 1. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 14, 20, 23, 29, பிப்ரவரி 2, 5, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சக்கரத்தாழ்வாரை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது தை மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.